ஸ்டார்டிங் சீனில் ஹெல்ப் மீ ஹெல்ப் மீன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பொண்ணு உடம்பு ஃபுல்லாக ரத்தத்தோடு நடந்து வரா. அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா ஒரு மனுஷன் மான்ஸ்டர் தலை ஒன்று இருந்து நான் தான்னு சொல்லி கத்துது. சொன்னதை கேட்டு யாரும் வராததுனால ஒரு கத்துது. அந்த பொண்ணு வாயை மூடிக்கிறான், அதுவும் போயிடுது. அந்த மான்ஸ்டரை பார்த்தா மற்றவங்க சீக்கிரம் ஓடு அப்படின்னு சொல்ல பக்கத்தில் இருந்து பொண்ணை ஒரு மான்ஸ்டரை அட்டாக் பண்ணி கொள்வது. இவனும் பயத்தில் நிற்க இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே மான்ஸ்டர் அவனை முழுங்குது. மான்ஸ்டராக சுற்றுறாங்க. இந்த பொண்ணையும் மான்ஸ்டர் கடிச்சிருக்கு. இவன் உடம்பு ஃபுல்லாக மான்ஸ்டராக மாற மாதிரி இருக்குது. இவன் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்கா. வலியில் துடிக்க எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னோடய குழந்தைய காப்பாற்றணும்னு நினைக்கிறான். வாயில் துணியை வச்சுக்கிறான். முழு மான்ஸ்டராகவும் மாறுறான். ஒரு 7 வருஷத்துக்கு கழித்து காட்டுறாங்க. மான்ஸ்டர் ஊர் ஃபுல்லாக பரவி இருக்கு. மான்ஸ்டர் தான் வைரஸ் பரப்பிக்கிட்டு இருக்கு. இது தெரியுது. ஒரு சின்ன பொண்ணு பயத்தில் உட்காந்துருக்கான். ஒரு மான்ஸ்டர் உருமிக்கிட்டே வருது. அந்த சின்ன பொண்ணு வாயை மூடிக்க மான்ஸ்டர் அவளை கண்டுபிடிச்சிட கத்துறா, வேகமாக ஓடுறா. இல்லை இல்லைன்னு நிறுத்துங்கன்னு சொல்ல அப்போ தான் தெரியுது 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பா. அவருக்கு பிறந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. ஆனால் இந்த மான்ஸ்டர் சுயநினைவோடு தான் இருக்குது. தன்னோட பொண்ணை கொஞ்சம் விளையாண்டுக்கிட்டு இருக்கு. இதோட ஃபஸ்ட்டு சாப்டர் முடியுது. சாப்டர் 2 ஸ்டார்டிங் சீனில் நானும் உங்கள் கூட வரமான்னு சொல்ல மான்ஸ்டராக மாறதுனால பேச முடியல. ஒரு சவுண்டு மட்டும் விட்டு நீ வரக்கூடாதுன்னு சொல்ல இல்லை நானும் வருவேன், ப்ளீஸ் என்னையும் கூட்டிகிட்டு போங்க என்ன அழுக. வெளில அதிகமாக மான்ஸ்டர்லாம் இருக்குது, சரி வா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுது. இப்போ இல்லை அப்புறமா கூட்டிகிட்டு போகிறேன், இது என்னோடய ப்ராமிஸ், கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல வெளியே தான் காட்டுறாங்க. பல மான்ஸ்டர் சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம அம்மா மான்ஸ்டரை அட்டாக் பண்ண வர தலையில் இருக்கிற பாய்சன் ரூட்டு மூலியமாக அட்டாக் பண்ண அது அதே இடத்துல செத்து போகுது. அந்த மான்ஸ்டரையும் நம்ம அம்மா மான்ஸ்டர் பசிக்குதுன்னு கொஞ்சம் சாப்பிட பக்கத்தில் துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்குது. என்னன்னு பார்க்க சில மனுஷங்க சுடுறாங்க. அதுக்கு ஒன்றுமே ஆகலை. லைட் அடிக்கிறாங்க, அப்போ அது நிற்கிது. பல பேர் இறந்துட்டாங்க, ஆனால் கொஞ்சம் பேர் மட்டும் சர்வைவ் பண்ணுறாங்க. லைட் பட்ட உடனே மான்ஸ்டர் ரொம்ப கோபமாகுது. இவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு வேகமாக போயிட்டு அட்டாக் பண்ண அவன் தெரிச்சுக்கிட்டு போயிட்டு விழுகிறான். என்னை விட்டுடுங்கன்னு ஒருத்தன் மட்டும் கன்னை வச்சுட்டு பயப்பட அவன் சோலி அதோட முடியுது. ஒருத்தன் மட்டும் சாப்பாடு இல்லை, எப்படி சர்வைவ் பண்ணுறதுன்னு நினைக்க பயந்து மான்ஸ்டர் வர்றது நினச்சி கல் எடுத்துகிட்டு நிற்க நம்ம அம்மா மான்ஸ்டரும் அட்டாக் பண்ணுறதுக்காக அந்த கத்தி எடுத்துகிட்டு கழுத்துக்கு முன்னாடி நிப்பாட்ட இவன் நம்ம ஆளுதான்னு சொல்லி நினச்சி கட்டி பிடிச்சிக்கிறான். இந்த பேக்கில் என்ன இருக்குது அப்படின்ட்டு அவனை பார்த்த சந்தோஷத்தில் வாங்க நீ நம்ம வீட்டுக்கு போகலான்ட்டு சொல்ல இந்த பேக்கில் என்ன இருக்குதுன்னு அவனும் கேட்குறான். ஒரு அடியாக அவனை சந்திச்சிட்டேன் அப்படின்ட்டு அவனும் நினைக்கிறான். இதோட அந்த சாப்டர் முடியுது. தேங்க்யூ.